சூர்யாவை ஃபீல் பண்ண வைக்கும் பாலா. வணங்கான் படத்தை பார்த்தவர்களின் கருத்து என்ன தெரியுமா? தமிழ் சினிமாவில் தன் படைப்புகளின் மூலம் தனக்கென தனி இடத்தை பிடித்திருப்பவர்தான் பாலா. தனித்துவமான படங்களை இயக்கி ரசிகர்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் பாலா தற்போது ஒரு வெற்றிக்காக தயாராகி வருகின்றார். விக்ரம் நடிப்பில் வெளியான சேது படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாலா தன் முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியைப் பெற்று தாக்கத்தை ஏற்படுத்தினார். அதன் பிறகு நந்தா, பிதாமகன், நான் கடவுள் என தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுத்து முன்னணி இயக்குனர்களின் பட்டியலில் இணைந்தார். இருப்பினும் சமீபகாலமாக பாலாவின் இயக்கத்தில் வெளியாகும் படங்கள் வெற்றி பெறவில்லை. குறிப்பாக விக்ரமின் மகன் துருவ் விக்ரமை வைத்து வர்மா என்ற திரைப்படத்தை இயக்கினார் பாலா. அர்ஜுன் ரெட்டி படத்தின் தமிழ் ரீமேக் தான் இந்த வர்மா. இப்படத்தின் மூலம் துருவ் விக்ரம் ஹீரோவாக அறிமுகமாவதாக இருந்தார். ஆனால் படத்தை பார்த்த தயாரிப்பு நிறுவனம் அவுட்புட் சரியில்லை என கூறிவிட்டு வேறொரு இயக்குனரை வைத்து அப்படத்தை எடுத்தார்கள். இது பாலாவிற்கு பெரும் பின்னடைவாக இருந்தது. எனவே தான் யார் என நிரூபிக்கும் முனைப்பில் சூர்யாவை வைத்து வணங்கான் என்ற படத்தை துவங்கினார் பாலா. ஒரு சில நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் சூர்யா இப்படத்திலிருந்து சில காரணங்களால் விலகினார். எனவே வணங்கான் படத்தை அருண் விஜய்யை வைத்து மீண்டும் துவங்கினார் பாலா. வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் வணங்கான் படத்தை உருவாக்கி வந்தார் பாலா. தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் கோலிவுட் வட்டாரத்தை சேர்ந்த சிலர் வணங்கான் படத்தை பார்த்து வெகுவாக பாராட்டி வருகிறார்களாம். பாலாவிற்கு நெருக்கமான சிலரும் விநியோகஸ்தர்கள் சிலரும் வணங்கான் படத்தை பார்த்துள்ளனர். படம் தரமாக இருப்பதாகவும் இப்படத்தின் மூலம் பாலா யார் என தெரியவரும் என்றும் அவரை புகழ்ந்து வருகின்றனர். மேலும் சூர்யா இப்படத்தை பார்த்தால் இப்படி ஒரு படத்தை மிஸ் செய்துவிட்டோமே என கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் என இத்தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பேசி வருகின்றனர். பாலாவைப் போல சூர்யாவும் ஒரு வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவர் நடிப்பில் கடைசியாக வெளியான எதற்கும் துணிந்தவன் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. மேலும் கடந்த 2 வருடங்களாக சூர்யாவின் நடிப்பில் எந்த ஒரு படமும் வெளியாகவில்லை. எனவே சூர்யா வணங்கான் படத்தில் நடித்திருந்தால் அப்படம் அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைந்திருக்குமே என ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அருண் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள வணங்கான் திரைப்படத்தை ஜூலை மாதம் வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வருகின்றது.